இந்த வீடியோல CGL Tier 1 2024 13th, 17th, 18th and 19th செப்டம்பர்ல கேட்ட பைப் அண்ட் சிஸ்டம் கொஸ்டின் இல்லைனா ஒர்க் அண்ட் டைம் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ற கான்செப்ட் இல்லைனா எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 பைப்பை யூஸ் பண்ணி டேங்கை ஃபில் பண்றாங்க. ரெண்டையும் சேர்த்து ஆப்ரேட் பண்ணோம்னா 20 மினிட்ஸ்ல டேங்க் ஃபில் ஆயிருது. ஒரு பைப் பார்த்தீங்கன்னா 2.5 டைம்ஸ் குவிக்லி எஸ் அதர் அப்படின்னா ஃபாஸ்டர் பைப்புக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃபிசியன்சி ஆஃப் A/B அப்படின்னு வச்சுக்கிறேன். அது வந்து 2.5/1. இதை அப்படியே எடுத்துக்கலாம். எஃபிஷியன்சி ஆஃப் A 2.1, எஃபிஷியன்சி ஆஃப் B வந்து 1. டோட்டல் டைம் A+Bக்கு எவ்வளோ ஆகுது? 20 ஆகுதா? ஸோ டோட்டல் ஒர்க் என்ன வரும்? 20 இன்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் A+B 3.5. ஸோ 70க்கு ஈக்குவல். நம்ம கேட்டது என்னன்னா ஃபாஸ்டர் பைப் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான். ஃபாஸ்டர் பைப் ஏ தானே. ஸோ 70/2.5 போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? 70/5/2 கேன்சல் பண்ணால் 14, 14 2 சார் 28. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு பைப் வந்து 5 நிமிஷத்தில் எம்டி டேங்கை ஃபில் பண்ணும். இன்னொரு பைப் வந்து 6 நிமிஷத்தில் அதை எம்டி பண்ணிடும். 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணோன்னா எவ்வளோ டயத்தில் டேங்க் ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட டைம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், பியோடது -6 அப்படின்னு வச்சுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தோம்னா 30. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 30 அப்படின்னா ஏவோட எஃபிஷியன்சி 6, பியோட எஃபிஷியன்சி -5. நமக்கு டோட்டல் டைம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 30/6 - 5 1. ஸோ 30 மினிட்ஸ் அப்படிங்கிறத ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 2 பைப்பு தனித்தனியாக ஃபில் பண்ணுச்சுன்னா 36 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ஆகும். சேர்த்து ஃபில் பண்ணால் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ P36, Q45, எல்சிஎம் எடுத்தோம்னா 180 அப்படின்னு வரும். பியோட எஃபிஷியன்சி 5, கியூவோட எஃபிஷியன்சி 4. ஸோ டோட்டல் டைம் வேணும்னா 180/5 + 4 கேன்சல் பண்ணால் 20 அப்படின்னு வருமா? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ 17 செப்டம்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ், பைப் ஏ பார்த்தீங்கன்னா 15 ஹவர்ஸ் ஆகுது, பைப் பி பார்த்தீங்கன்னா 25 ஹவர்ஸ் ஆகுது. அதே நேரத்தில் பைப் சி பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸில் மொத்தமாக எம்டி பண்ணிடுது. ஸோ ஏ வந்து 15, பி வந்து 25, சி வந்து -40 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ இதை வந்து 5 × 3 அப்படின்னு எழுதலாம். இதை 5 × 5, இது வந்து 5 × 8. டோட்டல் ஒர்க் வந்து 5 × 5 × 3 × 8 தான். ஸோ 5 5 சார் 25, 25 3 சார் 75, 75 8 சார் 600 அப்படின்னு வந்துருமா? ஸோ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 40 ஆயிரும், பியோட எஃபிஷியன்சி வந்து 24 அப்படின்னு ஆயிரும், சியோட எஃபிஷியன்சி வந்து 15 அப்படின்னு ஆயிரும். இப்போ 3 பைப்பையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பைப் ஏவை மட்டும் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டா ரிமைனிங் பார்ட்டுக்கு வந்து எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து 3 பைப்புமே ஓப்பனா. ஸோ 3ஓட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணனா என்ன வரும்? சி வந்து -15. ஸோ 64 - 15 வந்து 49 அப்படின்னு வருமா? இன்ட்டு பைப் ஏவை 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தானே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ 5 மணி நேரம் இப்படி 3 ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏயை க்ளோஸ் பண்ணியாச்சு. 24 - 15 வெறும் 9 இன்ட்டு அந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். = 600. ஸோ 49 × 5 வந்து 245 அப்படின்னு வருமா? ஸோ 90 வந்து 600 - 245க்கு ஈக்குவல். 90 வந்து 355க்கு ஈக்குவல். ஸோ டி வந்து 355/9 கேன்சல் பண்ணோன்னா 3 9 சார் 27 இருக்கும், 85 இருக்கும். ஸோ 39, ரிமைண்டர் வந்து 4. ஸோ 39 4/9 அப்படின்னு எழுதலாம். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு சிஸ்டனை வந்து 2 பைப்ஸை வச்சு ஃபில் பண்ணுறாங்க. அது 8 மினிட்ஸ் அண்ட் 10 மினிட்ஸ் செப்பரேட்டாக எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பைப்பையும் கொஞ்சம் டயத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டியூ டு அன் அப்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி 5/8 ஆஃப் த ஃபுல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஃப்ளோ. அதாவது நார்மலாக இருக்கிறத விட ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனால் 5/8 ஆஃப் த வாட்டர் தான் ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி 2வது பைப்பில் 3/5 தான் ஃப்ளோ ஆகுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ரிமூவ் ஆயிடுச்சு. சிஸ்டனை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து 3 மினிட்ஸ் ஆகும் அந்த டைம்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயோட இது வந்து 8 மினிட்ஸ், பியோடது 10 மினிட்ஸ்னா ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 40. ஸோ ஒர்க் தெரிஞ்சிருச்சு. எஃபிஷியன்சி வந்து 5, ஏயோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி வந்து 4. இப்போது ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஏயோட எஃபிஷியன்சி என்னவா மாறிடுச்சு? 5/8 மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பியோட எஃபிஷியன்சி 3/5 மாறிடுச்சு. ஸோ அந்த டைம் தெரியாது. ஸோ அதை டி அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் அடுத்த 3 நிமிஷத்துக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிடுச்சு. ஸோ 5 + 4 9 × 3 இருக்குது. ஸோ இது வந்து டோட்டலாக 40க்கு ஈக்குவல். ஸோ 25/8
ப்ளஸ் 12/5 இன்ட்டு டி வந்து 40 - 27 13க்கு ஈக்குவல். ஸோ அப்படியே எல்சிஎம் எடுத்தோம்னா 25 இன்ட்டு 5 வந்து 125 ப்ளஸ் 96/40 டி வந்து 13க்கு ஈக்குவல். டி வந்து 13 இன்ட்டு 40/221 13 டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். 1 ஸோ 113 91 அப்படின்னு வரும் 17. ஸோ டி வந்து 40/17 அப்படின்னு வருது. எல்லாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ எப்படி எழுதலாம் இதை? 217 சார் 34 26/17 தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 2 பைப்பு 12 ஹவர்ஸ் அண்ட் 18 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. தேர்டு பைப் வந்து 8 ஹவர்ஸில் எம்டி பண்ணுது. 3 பைப்பையும் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து 12 ஹவர்ஸ், பி வந்து 18 ஹவர்ஸ், சி வந்து -8 ஹவர்ஸ். ஸோ இதோட எல்சிஎம் எடுத்தோம்னா 36 அப்படின்னு வருமா? ஸோ ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2, சியோட எஃபிஷியன்சி வந்து 4.5 அப்படின்னு வரும். ஸோ -4.5. இப்போ 3ஐயுமே ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து நமக்கு 36 அப்படின்னு தெரியும். ஸோ 3ஐயும் ஓப்பன் பண்ணோம்னா 5 - 4.5 0.5. ஸோ வந்து 72 அப்படிங்கிறது தான் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து 18 செப்டம்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ். பைப் எக்ஸ் வந்து 60 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. பைப் ஒய் 72 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. 20 ஹவர்ஸ்க்கு 2 பைப்பையும் திறந்து வச்சோன்னா எவ்வளோ டேங்க் வந்து எம்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 60, ஒய் வந்து 72னா எல்சிஎம் வந்து 360 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸோட எஃபிஷியன்சி 6, ஒய்யோட எஃபிஷியன்சி 5. இப்போ 20 ஹவர்ஸ்க்கு திறந்து வச்சுருக்காங்க. ஸோ 6 + 5 × 20 எவ்வளோ வருது? 11 × 20 220யா? ஸோ 220 ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ எம்டியாக இருக்குது? 360 - 220 தான் எம்டியாக இருக்குது. ஸோ 140 தான் எம்டியாக இருக்குது. ஸோ ஹவு மச் ஆஃப் த டேங்க் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ 140/360 கண்டுபிடிக்கிறேன். 0 0 கேன்சல், 7 18 7/18 ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பைப் ஏ 6 ஹவர்ஸு, பைப் பி 8 ஹவர்ஸு, 2 பைப்பையும் 3 ஹவர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏயை க்ளோஸ் பண்ணிவிட்டு பியை ஓப்பன்லேயே வச்சுருந்தாங்கன்னா மொத்தமாக எத்தனை ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ 6, பி 8, ஸோ 24 தான் ஒர்க் டன்னு எல்சிஎம். ஸோ ஏயோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 3. ரெண்டையும் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 × 3. அதுக்கப்புறம் பி மட்டும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 3 × டி, அதை டைம் டீன்னு வச்சுக்கிறேன். ஸோ 24க்கு ஈக்குவல். 3t 24 - 21 3க்கு ஈக்குவல். ஸோ டி வந்து 1. ஸோ இந்த டைம் 1, ஏற்கனவே 3 ஹவர்ஸு. ஸோ 3 + 1 மொத்தமாக 4 ஹவர்ஸ்க்கு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பைப் கியூ வந்து 60 ஹவர்ஸில் ஃபில் பண்ணும். பைப் ஆர் 45 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. கியூ அண்ட் ஆர் அதை ரெண்டையும் 6 மணி நேரம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூன்னு இன்னொரு பைப்பையும் ஓப்பன் பண்ணுறோம். எதுக்குன்னா எம்டி பண்ணுறதுக்கு. ஸோ ஹாஃப் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பைப் டபிள்யூ மட்டும் திறந்தா எவ்வளோ நேரத்தில் எம்டி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பைப் கியூ ஆர், இது வந்து 60, இது வந்து 45. ஸோ 180 அப்படிங்கிறதான் எல்சிஎம் டோட்டல் ஒர்க்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ கியூவோட எஃபிஷியன்சி 3, ஆரோட எஃபிஷியன்சி வந்து 4. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? கியூஐயும் ஆரையும் 6 ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 7 × 6. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? டபிள்யூஐயும் ஓப்பன் பண்ணிடுறாங்க, அது எம்டி பண்ணுறது. ஸோ +7 + டபிள்யூ இன்ட்டு, ஸோ இதை எத்தனை மணி நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க? 24 ஹவர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹாஃப் லெவல் மார்க்கை தான் ரீச் பண்ணுது. 180யை ரீச் பண்ணல, 90யை தான் ரீச் பண்ணுது. இப்போ நம்ம டபிள்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ 7 × 6 வந்து 42 + 7 × 24 பார்த்தீங்கன்னா 168 அப்படின்னு வரும். +24 டபிள்யூக்கு ஈக்குவல். ஸோ நம்ம 24 டபிள்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 24 டபிள்யூ = 210, 90 - 210 = -120 அப்படின்னு வரும். டபிள்யூ வந்து -5க்கு ஈக்குவல். ஸோ டோட்டல் டேங்க்கு 180, டபிள்யூவோட எஃபிஷியன்சி வந்து -5. ஸோ 180/-5 போட்டோம்னா -36. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பைப் எக்ஸ் 9 ஹவர்ஸில், பைப் ஒய் 21 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. ஆல்டர்னேட் ஹவர்ஸில் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பைப் எக்ஸை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஹார்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9 and 21 ரெண்டுத்துக்கும் எடுத்தோன்னா 63 அப்படிங்கிறதான் எல்சிஎம். ஸோ இது எக்ஸோடது, இது ஒய்யோடது. எக்ஸோட எஃபிஷியன்சி அப்போ 7, ஒய்யோட எஃபிஷியன்சி அப்போ 3. ஸோ ஆல்டர்னேட் ஹவர்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 2 ஹார்ஸுக்கு 10ங்கிறது தான் எஃபிஷியன்சி. ஸோ மொத்தமாக 63 இருக்குது. ஸோ 63/10 போட்டேன்னா 6 அப்படிங்கிறதான் கோசண்ட்டாக வரும். ரிமைண்டர் வந்து 3. 6ங்கிறது தான் கோசன்ட். அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 6 × 2 12ன்னு வந்துடும். ஸோ
12 ஹவர்ஸில் 60 இது முடிஞ்சிருது. மிச்சம் ரிமைனிங் 3 இருக்கா? அப்போ வந்து எக்ஸ் தான் ரன் ஆகுது. ஸோ 3/7 டைம் போதும். ஸோ 12 + 3/7 அப்படிங்கிறது தான் ஆன்சர். மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதணும்னா 12 3/7. எந்த ஆப்ஷன்? 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஏ வந்து 12 டேஸில், பி வந்து 16 டேஸில் முடிக்குதுன்னா 6 டேஸ்க்கு ஒர்க் பண்ணோன்னா எவ்வளோ ஃப்ராக்ஷன் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12, 16 ஏ அண்ட் பிக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 48 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஒர்க்கு. ஏயோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 3. 6 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 4 + 3 × 6. ஸோ 42 ஒர்க் முடிஞ்சிருது. ஸோ 42 ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 6 தான் இருக்கும். ரேஷியோ 6/48. ஸோ 1/8. 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 2 இன்லெட் பைப் இருக்குது. P1 வந்து 20 ஹவர்ஸில், P2 வந்து 30 ஹவர்ஸில் ஃபில் பண்ணோம். ஸோ P1 வந்து 20, P2 வந்து 30. ஸோ எல்சிஎம் வந்து 60. P1ஓட எஃபிஷியன்சி 3, P2ஓட எஃபிஷியன்சி வந்து 2. முதல்ல ரெண்டையுமே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் சிஸ்டம் ஃபுல் ஆகிறதுக்கு 5 ஹவர்ஸ் முன்னாடி P1 க்ளோஸ் பண்ண வேண்டியது வருது. ஸோ P1 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அந்த 5 மணி நேரம் P2 மட்டும் தானே ரன் ஆகும். ஸோ 2 × 5 அப்படின்னு போட்டுடுறோம். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டுமே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 5 × T. இது வந்து டோட்டலாக 60க்கு ஈக்குவல். 5T வந்து 60 - 10 50க்கு ஈக்குவல். T வந்து 10க்கு ஈக்குவல். இப்போ டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ T வந்து இங்கே 10, ஏற்கனவே இங்கே ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 15 மினிட்ஸ், அதாவது ஹவர்ஸில் கொடுத்ததுனால 15 ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே பிடிஎஃப் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ அப் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.